எங்கள் தமிழ் ஆசிரியர்களையும் அட்மின் நிர்வாகிகளையும் நன்றி கூறுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். முதல் நிகழ்ச்சியாக திருமதி தீபா அருண்குமார், திருமதி ராதிகா அவர்களை குழந்தைகளோடு மேடைக்கு அழைக்கிறோம். ஃபர்ஸ்ட் தமிழ் தாய் வாழ்த்து பாடலாம். எல்லாரும் எழுந்துக்கோங்க. டீச்சர்ஸ்லாம் வந்து இந்த வாட்டி தமிழ் தாய் வாழ்த்து டீச்சர்ஸோட சேர்ந்து போடுவாங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் டீச்சர்ஸ் தமிழ் தாய் வாழ்த்து பாட போறோம். எல்லாரும் அமைதியாங்க. சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் மதிசிறந்த திராவிடன திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திரகமுமே அத்திரக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனகே உன் சீரிழமை திறந்து எந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே. நன்றி எல்லாருக்கும். இப்ப வந்து நம்மளோட மழலை அவங்களோட டீச்சர்ஸோட தமிழ் பாட்டு பாட போறாங்க. நன்றி தீபா, ராதிகா. எனக்கு தெரியும் இந்த குழந்தைங்களை வச்சு நீங்க பாட்டு கற்றுக் கொடுத்து அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப நல்லா பாடினாங்க எல்லா குழந்தைங்களும். அடுத்ததா நம்ம வந்து தமிழ் ஸ்கூல்ல வந்து சின்ன வயசுலேருந்தே இங்கே படிச்சு கடைசியா இங்கே 8th grade வரைக்கும் முடிக்கிறதே கிராஜுவேஷனுக்காக தான். அந்த கிராஜுவேஷன் செரிமோனி வந்து நம்ம ஆனுவல் டே அப்போ பார்த்தோம். இப்போ அந்த கிட்ஸ் வந்து கிராஜுவேஷன் ஸ்பீச் கொடுக்க போகிறாங்க. ஸோ நான் 1 by 1 கால் பண்ணுறேன். அவங்களோட என்னெல்லாம் இது வரைக்கும் படித்தாங்க அப்படின்றத பகிர்ந்துக்க போகிறாங்க நம்ம கூட. ஃபஸ்ட்டு வந்து ஐஸ்வர்யா தானு சுரேஷ். வணக்கம், என் பேர் ஐஸ்வர்யா. இன்னைக்கெல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பர். நானும் தான். ஏன்னா 8 அருமையான வருஷத்துக்கு அப்புறம் நான் ஃபைனலி தமிழ் ஸ்கூல் கிராஜுவேட் பண்ண போகிறேன். இந்த கிராஜுவேஷனுக்கு காரணமே என்னோட டீச்சர்ஸ் எல்லாம் தான். ஆஃப்டர் ஆல் அவங்க தானே எனக்கு தமிழே சொல்லி கொடுத்தாங்க. அவங்க இல்லாமல் நான் இங்கே நிற்க முடியாது. என்னோட தமிழ் ஸ்கூல் பயணி தீபாத்தை கூட ஆரம்பிச்சது. இப்போ என்னோடது முடியும் போது என்னோட தங்கச்சிக்குள்ள தான் அவங்க கூட தான் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ என்னோட தமிழ் ஸ்கூல் டீச்சர்ஸ் பற்றி பேச போகிறேன். நந்தா அங்கிள் தான் என்னோட பேசிக் 1 டீச்சர். அவங்க ரொம்ப அன்பாக இருந்தாங்க. எனக்கு நிறைய திங்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது நல்லா பாராட்டுவாங்க. அண்ட் ஏதாவது தேவைன்னா உதவியும் செய்வாங்க.
கிரேட் 1 டீச்சர் வந்து கீதா ஆண்டி. அவங்க எனக்கு நிறைய தமிழ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நான் அந்த வருஷம் தான் நான் நிறைய தமிழ் பேசிக்ஸே கற்றுக்கிட்டேன். நான் கிரேட் 2 என்னோடய டீச்சர் வந்து சண்முகப்பிரியா ஆண்டி. நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, ஆனால் அவங்க எனக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாங்க. எங்கள் கூட நிறைய கேம்ஸும் விளாண்டு நல்லா தமிழும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் கிரேட் 3 ஸ்கிப் பண்ணனால என்னோடய கிரேட் 4 டீச்சர் கௌதமி ஆண்டி. அவங்களும் எங்கள் கூட நல்லா அன்பாக பழகி நிறைய தமிழ்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னோடய கிரேட் 5 டீச்சர் ரம்யா ஆண்டி. அந்த கிரேட் எனக்கு மெமரபுளாக இருந்தது. ஏன்னா அவங்க ஒரு புது வழியாக நாங்கள் இன்னும் தமிழ் கிளாஸில் பேசணுன்னு கண்டுபிடிச்சாங்க. அவங்க ஐபேட் எடுத்துகிட்டு வந்து லைக் ஒரு ஆப் டைஸ் ஸ்டோரி ரோலர்னு இருக்கும். அந்த டைஸில் என்ன படம் வருதோ அந்த படத்தை வச்சு ஒரு ஸ்டோரி மேக் பண்ணி கிளாஸில் எல்லோரும் டேர்ன் எடுத்து பேசிகிட்டு இருப்போம். என்னோடய கிரேட் 6 டீச்சர் வந்து நித்யா ஆண்டி. அவங்களும் எங்கிட்டலாம் ரொம்ப அன்பாக பழகினாங்க. அந்த கிளாஸோட மெயின் ஹைலைட்டே என்னென்னா ஒரு கேள்வி இருக்கும். அது என்ன கேள்வின்னு தெரியுமா? நீங்கள் இன்னைக்கு நைட் என்ன டின்னர் சாப்பிட போறீங்க? அந்த கேள்வியை பாடத்துக்கு அப்புறம் கேட்கலன்னா அது ஒரு லைக் கம்ப்ளீட் நாளாக இருக்காது. கிரேட் 7 எனக்கு புஷ்பா ஆண்டி இருந்தாங்க. அவங்கள பற்றி எனக்கு முதல்ல ரொம்ப தெரியாது. 4 பேர் தான் அந்த வருஷம். நான், சௌமிகா, தியா, சிவானி. அந்த வருஷம் எனக்கு தெரியவே தெரியாது நாங்கள் கேர்லி பாப்பஸாக ஆகும்னு. நாங்கள் 4 பேர் மட்டும் இல்லை, புஷ்பா ஆண்டி சேர்ந்து தான். அந்த அப்பத்திலேருந்து கேர்லி பாப்பஸ்னால் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். என்னோட கிரேட் 8 டீச்சர் மறுபடியும் நித்யா ஆண்டி தான். எனக்கு மட்டுமா என்ன தெரியல, ஆனால் இந்த வருஷம் அவங்க இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக எங்கள் கூட பேசின மாதிரி இருந்தது. நிறைய கான்வர்சேஷன்ஸ்லாம் பேசியிருக்கோம். என்னவா இருந்தாலும் இது ரொம்ப அற்புதமான 8 வருஷம் இந்த தமிழ் ஸ்கூலில். ஆனால் அதை நான் முடிச்சிட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா என்னோட தங்கச்சியோட பயணி இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கு. அதனால் எல்லாரும் என்னை இங்கே பார்த்துட்டு தான் இருப்பீங்க. நன்றி, வணக்கம். சைனிங் ஆஃப். அடுத்தது டிஎஸ்ஆ ஜாயின் பண்ண போறேன். அது சொல்லிடுறேன். டிஎஸ்ஆ ஜாயின் பண்ணுறேன். ஐஸ்வர்யா வந்து ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான கிட்ட. நான் அவளை வந்து குழந்தையிலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அவள் வந்து முடிச்சுட்டு வந்து ரொம்ப சந்தோஷம், பெருமையாக இருக்குது. நெக்ஸ்ட் இயர் டிஏவை வந்து எதே 8th கிரேட்கே வந்து ஹெல்ப் பண்ணணும். ஓகேவா? சுபிதாவை வந்து ஒரு ஸ்மால் வெல்கம் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக நான் இன்வைட் பண்ணுறேன். வைஸ் பிரின்சிபல் சுபிதா, ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இன்னைக்கு என்ன சொல்ல வந்தேன் அதுக்குள்ள மாறிடுச்சு. அட்மின் டீம் சார்பில் உங்கள் எல்லாரையும் இந்த விழாவுக்கு வந்து வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அப்புறமா நம்ம லாஸ்ட் வீக்கே எக்ஸாம் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் டுடே மார்க்ஸ் தி அஃபிஷியல் க்ளோஷர் ஆஃப் திஸ் அகாடமிக் இயர். நம்ம பிடிகே ஆரம்பித்து இது வந்து 11th அகாடமிக் இயர் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ யூஸ்வலாக அட் த சேம் டைம் 12th இயர்க்குள்ள என்டர் ஆக போகிறோம். நம்ம யூஸ்வலாக சொல்கிற மாதிரி ஊர் கூடி தேர் இழுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக இது ஊர் கூடி தேர் இழுக்கிறதுன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஊர் கூட்டி தேர் இழுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் ஒரு அழகான ஆஃப்ரிக்கன் ப்ராவர்ப் இருக்குது. யூஸ்வலாக என்னோட குரூப்பில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். நான் ஆல்வேஸ் அவங்ககிட்ட அதை சொல்லுவேன். இஃப் யூ வாண்ட் டு கோ ஃபார், கோ டுகெதர். ஸோ நம்ம வந்து இந்த 9-10 months இந்த ஜேர்னியில் இன்க்ரெடிபிள் ஜேர்னின்னு சொல்லுவோம். அதில் எவ்வளவோ வந்து டெஃபினெட்லி சேலஞ்சஸ் இருந்திருக்கு, இஷ்யூஸ் இருந்திருக்கு, ரோட் பிளாக்ஸ் இருந்திருக்கு. அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நேவிகேட் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு எண்ட் ஆஃப் த ஸ்கூல் இயர் செலிப்ரேஷனில் இருக்கிறோம் அப்படின்னா டெஃபினெட்லி வந்து ஒரு பர்சனால் மட்டும் முடியாது. எல்லாரோட கமிட்மெண்ட், டெடிகேஷன், எஃபர்ட் இருந்துச்சு மட்டும்தான் நம்மளால இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கூல் இயரை கம்ப்ளீட் பண்ணி இந்த மாதிரி ஒரு எண்ட் ஆஃப் த ஸ்கூல் இயர் செலிப்ரேஷனில் எல்லாரையும் செலிப்ரேட் பண்ண முடியும். ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா நாட் ஓன்லி த அட்மின் டீம், கிட்ஸாக இருக்கட்டும், பேரண்ட்ஸாக இருக்கட்டும், வாலண்டியர்ஸாக இருக்கட்டும், அட்மின் டீமாக இருக்கட்டும், எல்லாரோட உழைப்பும் இதில் இருக்குது. அப்படிங்கிறனால தான் இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஹாப்பியாக இந்த ஈவெண்ட்டை வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ
ஸோ போஸ் இருக்காங்க, போஸ் வந்து ஆல்வேஸ் சொல்லுவாங்க பிடிகே வந்து ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு. அது கண்டிப்பாக இருக்குது. ஒரு ஃபேமிலியில் கண்டிப்பாக இஷ்யூஸ் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். ஆனாலும் அது வந்து நம்ம ஒரு பெருசாக எடுத்துக்காம அடுத்தடுத்து மூவ் ஆன் ஆகிட்டு இருந்தோம் அப்படின்னா தான் ஒரு ஃபேமிலியாக வந்து நம்ம கண்டிப்பாக டுகெதராக இருக்க முடியும். அதே மாதிரி தான் நம்ம பிடிகே நம்மளோட விஷன் வந்து குழந்தைங்களுக்கு வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு தமிழை டீச் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, ஒரு ஒரு அழகான கம்யூனிட்டியை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். டெஃபினெட்லி நிறைய பேர் வந்து அக்ரி பண்ணுவீங்க. ஏன்னா இது வந்து ஒரு லைஃப் லாங் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பையும் உறவையும் வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக எனக்கே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நான் ஒரு அண்ணனையும் ஒரு தங்கச்சியும் அடாப்ட் பண்ணியிருக்கேன். அவங்களும் இங்கே இருக்காங்க உள்ள. அந்த மாதிரி நான் சொல்கிறேன், எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு பேக்கப். ஆக்சுவலாக இன்னைக்கு என்னோட கலீக்கிட்ட பேசிட்டு இருக்கப்போ கூட ஏன் நீ வந்து இன்னைக்கு சீக்கிரமாக ஆஃபீஸ் விட்டு போகிறேன்னு சொல்கிறப்ப நான் இந்த மாதிரி சொன்னேன், நாங்கள் ஒரு ஈவெண்ட் இருக்கு அதனால நான் போகணும்னு. அப்போ ஒரு 40+ ஃபேமிலிஸ் இருக்கோம்னா ஷி வாஸ் ஸோ சர்ப்ரைஸ்ட். ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டி அவங்களுக்கு பேக்கப்ல இருக்கு. ஸோ ஊர்லேருந்து வந்தாலும் டெஃபினெட்லி நீங்கள் எதையும் மிஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னாங்க. கண்டிப்பாக ஊரில் இருக்கிற மாதிரி இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தோம்னா நம்ம நிறைய ஹவுஸ் வார்மிங் போய் நல்லா அழகான பீஸை சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதனால் இது வந்து டெஃபினெட்லி ஒரு அட்வான்டேஜ். ஸோ இதே மாதிரி நம்ம 11th இயர் முடிச்சு 12th இயர்க்கு என்டர் ஆகிற மாதிரி அடுத்தடுத்து கண்டிப்பாக எல்லாரோட சப்போர்ட்டும் வேணும். நம்ம அடுத்து 20 இயர்ஸ் 30 இயர்ஸ்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பார்க்குறேன் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணோம். ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து இருந்தவங்க கூட நிறைய பேர் இங்கே இருக்கீங்க. இன்னும் இந்த அளவுக்கு அசோசியேட்டட் இருக்கீங்க அப்படின்னா டெஃபினெட்லி நம்ம ஸ்கூல் மேலே உள்ள பாசம்னால தான். ஸோ ஒரே ஒரு என்னன்னா இப்போது நிறைய சோஷியல் மீடியாவில் ஃபுட் பிளாக்லாம் பார்த்தோம் அப்படின்னா பிரியாணி இஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபுட், இட் இஸ் அன் எமோஷன் வாங்க. அதே மாதிரி பிடிகே இஸ் நாட் ஜஸ்ட் அ வேர்ட், இட் இஸ் அன் எமோஷன் அண்ட் இட் இஸ் Thank you everyone. So once again I want to welcome you all to this beautiful event. Thank you. வணக்கம், என் பேர் தியா. நான் வந்து 2016 நான் தமிழ் கல்வியை ஜாயின் பண்ணேன். என்னோட முதல் ஆசிரியர் தீபாதே. அவர்கள் எனக்கு அ ஆத்திச்சூடி, கதை, பாட்டு எல்லாம் சொல்லிக் கொடுத்தார்கள். போக போக கொஞ்சமாக கஷ்டமாக இருந்தாலும் என்னோட நண்பர்களை பார்க்கவே நான் தமிழ் ஸ்கூல் வந்தேன். எங்களுக்கு ரொம்ப ஃபன்னாகவும் இருந்தது. தமிழ் படித்ததால் என்னால் என்னோட தாத்தா பாட்டி ரிலேட்டிவ்ஸ் எல்லாரோடும் பேச முடிஞ்சது. எனக்கு தமிழ் டைலாக் படம்ல எல்லாம் புரியும். தமிழ் பாட்டும் இப்போ எனக்கு நல்லா புரியும். தமிழ் ஸ்கூல் ஆனுவல் டே, தீபாவளி, பொங்கல் என எல்லா ஃபங்க்ஷன்ஸும் ஆர்வமாக கலந்து கொண்டேன். காம்படிஷன்ஸும் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பார்ட். இந்த அருமையான தமிழ் மொழியை எனக்கு கற்றுக்கொண்ட ஆசிரியர்கள் தீபா அத்தை, நந்தா அங்கிள், ரம்யா ஆண்டி, தானு அங்கிள், ஜோஸ்வின் ஆண்டி, சுபிதா ஆண்டி, புஷ்பா ஆண்டி, கேர்ள் பவர் மற்றும் நித்யா ஆண்டிக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லாம இருக்க முடியாது. என்னை தமிழ் கல்வியை சேர்த்து வைத்த என்னோட அம்மா அப்பாவுக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்ல. நான் ஒரு டிஏவா இல்லைன்னா வாலண்டியரா வரவேன் ஃபியூச்சரில். கற்றது கை அளவு, கல்லாதது உலகளவு என்பது போல் என்னும் தமிழ் பற்றி நிறைய கற்றுக்கொள்வேன். இந்த தமிழ் பள்ளியிலிருந்து my lifelong friends and தமிழ் மொழியை எடுத்து கொண்டு செல்கிறேன். நன்றி, வணக்கம். தியா கூட எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் இயர். அவள் கிளாஸில் இருக்கும்போது ஃபன்னினா ஃபன்னி, அவ்வளோ ஃபன்னி, அடங்கவே மாட்டா கிளாஸில். பட் இட் வாஸ் வெரி ஃபன். தேங்க்யூ தியா.
நெக்ஸ்ட் கிராஜுவேஷன் ஸ்பீச்சுக்கு ஷிவானி கார்த்திக். என் தாய்மொழியான செந்தமிழுக்கும் என் பெற்றோர்களுக்கும் தமிழ் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கும் இங்க வந்துள்ள அத்தை மாமாக்களுக்கும் என் வணக்கங்கள். எனது தமிழ் படிக்கும் பயணம் டெக்சாஸில் தொடங்கியது. மழலை வகுப்பு அங்கு படித்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் கலிஃபோர்னியா வந்தோம். இங்கே தான் எங்களுக்கு போஸ் அங்கிளும் கீதா ஆண்டியும் இதை பற்றி BTK தமிழ் பள்ளியை பற்றி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் இங்கே தான் முதல் வகுப்பு படித்தேன். என் முதல் வகுப்பு ஆசிரியர் மணி அங்கிள் தான். அவர் எனக்கு உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் கஷ்டமாக இருந்தாலும் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. 2வது வகுப்பில் தானு அங்கிள் கிளாஸில் தான் படித்தேன். இவரோட கிளாஸில் எப்போவுமே ஜாலியாக தான் இருக்கும். அவர் எப்போவுமே ஜோக் பண்ணிகிட்டே தான் இருப்பார். ஆனால் கொஞ்ச நாளையே எங்களுக்கு கோவிட்னால ரிமோட் கிளாஸ் பண்ணாங்க. எனக்கு எப்போ தமிழ் கிளாஸ் வந்தாலும் எப்போ கட் அடிக்கிறது அப்படின்னு தான் தோணும். ஆனால் இவரோட கிளாஸுக்கு எப்போதான் வரும் அப்படின்னு நான் காத்துட்ருப்பேன். 3வது வகுப்பில் எனக்கு ஜோசஃபின் ஆண்டி இருந்தாங்க. அவங்க நிறையா பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க நிறையா ஹோம்ஒர்க்கும் கொடுத்தாங்க. ஆனால் இந்த ஹோம்ஒர்க்குனால தான் நான் இவ்வளோ நல்லா தமிழ் பேச எழுத அப்புறம் படிக்க கற்றுக்கிட்டேன். 5வது வகுப்பில் சுபிதா ஆண்டி கிளாஸில் தான் படித்தேன். அவங்க நல்லா தமிழ் சொல்லி கொடுத்தாங்க. நிறையா பிரேக்கும் கொடுப்பாங்க. அவங்க கிளாஸ்ல தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ் எல்லாமே செலிப்ரேட் பண்ணுவோம். அவங்க பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பாடலும் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க கிளாஸ்ல ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்தோன்னா ஒரு மார்பிள் கொடுப்பாங்க. இந்த மார்பிள் எவ்வளோ கலெக்ட் பண்ணுறோமோ அதை வச்சு யார் அதிகமாக கலெக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுப்பாங்க. இதனால எல்லாருமே கரெக்டாக ஹோம்ஒர்க்கை பண்ணிட்டு வருவாங்க. 7வதுல எனக்கு புஷ்பா ஆண்டி கிளாஸ்ல இருந்தேன். நம்ம தமிழ் பள்ளியிலேயே அவங்க தான் ஜாலியான கிளாஸ். நாங்க பேசிட்டே இருப்போம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. பேசினாலும் அவங்க ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகி தமிழ் மட்டும் இல்லாம வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்கள் பேசி கத்து கொடுத்தாங்க. 8வது வகுப்புல நித்யா ஆண்டி, அவங்களும் ஒரு ஜாலியா ஃப்ரெண்ட் மாதிரி எங்களைய ட்ரீட் பண்ணாங்க. நிறைய தமிழ் டாபிக்ஸ்ல டிபேட் பண்ண சொன்னாங்க. அதனால நிறைய விஷயங்கள் கத்து கொடுத்தாங்க. அது எனக்கு தமிழ் பேசுவதற்கு உதவியது. நம்ம BTKயில் வருடம் தோறும் ஓவிய போட்டி, தமிழோடு விளையாடு, தமிழ் தேனி, பேச்சு போட்டி, திருக்குறள் போட்டி போன்ற போட்டிகள் வச்சாங்க. நான் பல போட்டிகளில் கலந்து பரிசு வாங்கியது என்னை மேலும் உற்சாகப்படுத்தியது. நான் இப்போ கிராஜுவேட் ஆயிட்டேன். இனிமேல் இந்த பக்கமே வர மாட்டேன் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. நான் அடுத்த வருஷம் BTKல வாலண்டியரிங் பண்ண என்னோட தமிழ் பயணம் தொடரும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஷிவானி. ஷிவானியோட நெகோசியேஷன் ஸ்கில்ஸ் சான்ஸே இல்லை. ஒரு நாள் ஒரு கிளாஸ்ல ஒரு டாபிக் கொடுத்தோம், ஃபோன் செல் பண்ணுங்கன்னு. விட்டா அவ போனே எனக்கு வித்துருப்பா. அவ அந்த அளவுக்கு பேசுவா. நெக்ஸ்ட் சௌமிகா நந்தகுமார், கௌதமி நந்தகுமார். சௌமிகா கௌதமி நந்தகுமார், நந்தகுமார் கௌதம்.
உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன் நம்பிக்கை கொடுத்த தாய்மொழி தமிழுக்கும் சோமிகாவின் வணக்கம். நான் தமிழ் பேசும்போது என் தாத்தா பாட்டி ஆசையுடனும் ஆர்வத்துடனும் கேட்பாங்க. இதுக்கு உதவியாக இருந்த என்னோட எல்லா ஆசிரியர்களுக்கும் மிக்க நன்றி. இவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும்படியாக என் மனதில் இருக்கும் சில ஞாபகங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். பேசிக் 1. எனது ஆசிரியர் எனது அப்பா. எனக்கு முதல் வருடமே எனது அப்பா ஆசிரியராக வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனா போக போக தான் புரிந்தது என் அப்பாவே எனக்கு வில்லனாக மாறியது. ஏன்னா என் அப்பா எனக்கு மட்டும்தான் கிளாஸ்லயே கம்மியான மார்க் கொடுப்பாங்க. யார் பேசினாலும் எங்க சத்தம் கேட்டாலும் சோமிகா அங்க எங்க சத்தம் தான் கேட்பாங்க. எல்லாத்துக்கும் 5 times homework எழுதி பண்ண சொன்னா என்னைய மட்டும் 10 times எழுத வைப்பாங்க. நன்றி அப்பா. பேசிக் 2. எனது ஆசிரியர் சத்யாண்டி. நான் சத்யாண்டி கூட கொஞ்ச நாள் பழகினா கூட எனக்கு ரொம்ப பிடிச்ச டீச்சர் சத்யாண்டி தான். ஏன்னா நான் ஹோம்ஒர்க் வேணான்னு சொன்னா கூட ஓகே சொல்லி எனக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சுட்டு வர சொல்லுவாங்க. எனக்கு கலரிங் பிடிக்கும்னா என்னைய தமிழ் லெட்டர்ஸை கலர் பண்ணி எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. நன்றி சத்யாண்டி. Grade 1. எனது ஆசிரியர் கீதா ஆண்டி. நான் ஐயோ இப்ப சத்யா ஆண்டிட்ட ஜாலியா இருந்துட்டு இப்ப கீதா ஆண்டிட்ட வந்து மாட்ட போறேன்னு நினைச்சேன். ஆனா அது மாதிரியே இல்லை. கீதா ஆண்டி வந்து ரொம்ப எப்படி தமிழ் லெட்டர்ஸை ஈஸியா எழுதணும்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, நான் எப்படி நான் ஏதாச்சும் நல்லதா பண்ணா கூட அதை அப்ரிஷியேட் பண்ணி சொல்லுவாங்க. அப்பா அம்மாட்டியும் நல்லா ஃபீட்பேக் கொடுத்து என்னைய என்கரேஜ் பண்ணுவாங்க. நன்றி கீதா ஆண்டி. Grade 2. எனது ஆசிரியர் சுஜாதா ஆண்டி அப்பாவும். நான் டெய்லியும் கிளாஸுக்கு போறதுக்கு முன்னாடி அப்பாட்ட இன்கேஸ் சுஜாதா ஆண்டி வராங்களான்னு கேட்டுட்டு போவேன். சுஜாதா ஆண்டி நிறைய ஹோம்ஒர்க் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கிளாஸ்லயே அதை முடிக்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனாலும் நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என் அப்பா மதியம் எழுத சொல்லுவாங்க. நன்றி சுஜாதா ஆண்டியும் என் அப்பாவும். எப்படியோ Grade 3 ஸ்கிப் பண்ணி Grade 2ல இருந்து Grade 4க்கு போனேன். Grade 4 எனது ஆசிரியர் என் உயிர் அம்மா. அப்ப ஆன்லைன் கிளாஸ், கோவிட் டைம். நான் ஒரு ரூம்ல அம்மா ஒரு ரூம்ல இருந்து ஒரே வீட்ல இருந்து கனெக்ட் பண்ணது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் ஆக இருந்தது. Grade 4ல இலக்கணம் பயிற்சி படிச்சோம். அதுக்கு அம்மா எப்படி சொல்லிக் கொடுக்கலான்னு என்னைய வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. நன்றி அம்மா. Grade 5 எனது ஆசிரியர் ரம்யா ஆண்டி. ரம்யா ஆண்டி கிளாஸ் ரொம்ப ஜாலியா இருக்கும். கதையை சொல்லி ரொம்ப ஃபன்னா எடுத்துட்டு போவாங்க. நன்றி ரம்யா ஆண்டி. Grade 6 எனது ஆசிரியர் நித்யா ஆண்டி. ஆனா Grade 8 டீச்சரும் நித்யா ஆண்டி. ஸோ நான் நித்யா ஆண்டி பத்தி இப்ப பேச போறதில்ல. Wait for the Grade 8 brief speech. Grade 7 எனது ஆசிரியர் புஷ்பா ஆண்டி. புஷ்பா ஆண்டி கிளாஸுக்கு நான் கிளாஸுக்கு போறேன்னா இல்ல பிளே ஏரியா போறேன்னா தெரியாம போவேன். அவங்க கிளாஸ் ரொம்ப ஃபன்னாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். புஷ்பா ஆண்டி வந்து நாங்க பண்ற சேட்டைகளையும் கண்டுபிடிச்சிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் ஆரம்பிக்க மாறி பேசவும் பழகவும் ஆரம்பிச்சிருவாங்க. நன்றி புஷ்பா ஆண்டி. Grade 8 எனது டீச்சர் நித்யா ஆண்டி. இந்த வருடம் என்னோட கடைசி வருடனால ரைட்டிங், இலக்கணம், ரீடிங் இன்ஃபர்மேட்டிவா சொல்லி கொடுத்தாங்க. நன்றி நித்யா ஆண்டி. Additionally, library teamக்கு ஒரு தேங்க்ஸ். ஏன்னா என்னைய ரீடிங் ஸ்டோரி புக்ஸை ரீட் பண்றதுக்கு என்கரேஜ் பண்ணாங்க. நன்றி. அது last but not least, நான் எங்களை பத்தி கடைசியா பேசினா கூட என்னோட பேசிக் 1ல இருந்து Grade 8 வரைக்கும் என் கூடயே டிராவல் பண்ணி என்னைய மற்றவங்க கூட சோஷியலைஸ் பண்ண ஆக வச்சு எல்லா வருஷமும் ஆனுவல் டே, தீபாவளின்னு தரமான டான்ஸ் சொல்லி கொடுத்ததுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஜான்சி ஆண்டி.
நன்றி ஜான்சியான். நான் இவ்வளோ நல்லா தமிழ் பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் உதவி செஞ்ச எல்லா டீச்சருக்கும் என்னோட அம்மா அப்பாவுக்கும் நன்றி. நன்றி நன்றி சௌமிகா. சௌமிகா வந்து இவ்வளோ தமிழ் பேசுறான்னு எனக்கு தெரியவே தெரியாது. அதுவும் இப்படி தூய தமிழ்ல பேசுவான்னு எனக்கு தெரியவே தெரியாது. கிளாஸ்ல அவளோட ஃபன்னாக தான் இருக்கும். ஆல் கிராஜுவேட்ஸ் மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ். நெக்ஸ்ட் இயர் டிஏவை வந்து ஹெல்ப் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ. நன்றி. இந்த வருஷம் நம்ம 8th grade கிராஜுவேஷன் வந்து 4 kids, அதாவது 4 பேர் முடிச்சிருக்காங்க. அவங்க எந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்கன்னா, நான் உங்களுக்கு கொடுத்த டைம் 2 minutes தான் ஒருத்தவங்களுக்கு, ஆனால் 5 நிமிஷம் 6 நிமிஷம்னு எல்லாருமே பேசியிருக்காங்க. அதுலேயே தெரியுது நல்லாவே ப்ரிப்பேர் ஆகிருக்காங்க அப்படின்னு. அவங்களோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து இப்போ அவங்களோட டீச்சர் 8th grade டீச்சர் கொடுப்பாங்க. 8th grade உங்கள் கிராஜுவேஷன் கோட் நீங்கள் சீக்கிரம் போட்டுறீங்களா? இருக்கா எல்லாருக்கிட்டையும்? 1 minute தான் டைம், சீக்கிரம். ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும். எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா? ஐஸ்வர்யா சீக்கிரம் வா. மக்கள் எல்லாரும் கொஞ்சம் இங்க கவனிங்க. அடுத்து தியா ரெடியா இருக்கு. தியா Shivani next. Diya. Saumika. Sorry. Good luck graduates. Volunteering அதிகம் பண்ணுங்க next year. ஓகேவா? Thank you
8th grade graduates. இப்போ 8th grade முடிஞ்சிருச்சு. இப்போ மற்ற கிரேட்ஸ்க்கான சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம PS1 PS2 கிண்டர்கார்டன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். I would like to call Radhika on stage. Radhika வாங்க, உங்க கிரேடுக்கு நீங்க தான் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஆர்யா தானு சுரேஷ். cheer up பண்ணுங்க, கிட்ஸ்ங்க ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூல்ல கிராஜுவேட் ஆயிருக்காங்க. ஆர்யா. Next Arjun Satish Kumar. Arjun. Thank you Radhika. Thank you Radhika. இப்போ வந்து Mrs. Deepa அருணை கூப்பிடுறேன். Next kids கூப்பிடுறேன். Jeevan Ravi Kumar. Saindavi Karthik. Ellen Amelia Rajesh. Thank you Deepa. Thank you. The kids எல்லாம் இப்போதான் first time school. Many congratulations. Next வந்து grade 1 Mrs. Nandini கூப்பிடுறேன் நான். Grade 1க்கு ரெண்டு டீச்சர் Mrs. Nandini and Mrs. Shanti. நந்தினி என்ன பண்ணீங்க பசங்கெல்லாம் ஒரே Arpik Suresh Babu. பேரண்ட்ஸ் மற்றவெல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆயிருங்களேன். பசங்க கத்துறது ஓகே, எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் இங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்க ப்ளீஸ். Tia Rajkumar. Next Janesa Christine Teres. எல்லாரும் cheer up பண்ணுங்க இந்த கிட்ஸ்க்கு. Niralya Ranganathan. Thank you Nandini. Next Mr. Shanti கூப்பிடுறேன். Nithila Madi Karunakaran.
ருத்விக் சோமேஸ்வரா, ஷான்வி பாரதி, ஸ்ரீ ரக்ஷனா சங்கர நாராயணன், தனிஷா அஜய், தேங்க்யூ சாந்தி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் கிரேட் 1 கிரேட் 2 போறதுக்கு. நெக்ஸ்ட் கிரேட் 2 ஐஸ்வர்யா, மிஸ்ஸஸ் ஐஸ்வர்யா கூப்பிடுறேன். அவங்க தான் கிரேட் 2 டீச்சர். அதிரா சாய், இவானா செந்தில்குமார், கிருத்தி விசாலாட்சி கார்த்திக், ரித்விக் நந்தகுமார் கௌதமி, சாஷினி சரவணன், ஷிவ் சத்யா, Thank you ஐஸ்வர்யா. Congratulations grade 2 grade 3 promote ஆனதுக்கு. Next grade 3 டீச்சர் யாருன்னு தெரியுமா? சத்யா. அதே காசு குட்டியா? 5 ரூபாய். ஆத்மிகா ரங்கநாதன், கவின் சோமேஸ்வரா, நிதேஷ்வரன் லக்ஷ்மி ஸ்ரீனிவாசன், தமன் ரவிக்குமார், நிரஜ் ராஜ், தேஷ்மிதா சரவணன், தேஷ்மிதா இன்னைக்கு என்ன ஃபங்க்ஷன்? தேஷ்மிதா இன்னைக்கு என்ன ஃபங்க்ஷன்? தெரியாமே வந்துட்டேன். திரும்ப சொல்றேன், நல்லா சொல்லு. Thank you Satya. Congratulations grade 3. Bye bye.
for promoting to grade 4. Next to grade 4, teacher Mrs. Abhinaya. Please stand up. Isha Durairaj. Janvi Satish Kumar. Jaden Chris Bryan. Jyotsna Johit. Siona Sendil Kumar. Sudan Ganesh. Thank you, Abhinaya. Congratulations, grade 4, promoting to grade 5. Next to grade 5, Mr. Vayapuri. Hannah Grace Pinning. Jitendra Hari Prasad. Minal Nitila Anand Emmanuel. Thank you, Vayapuri sir. Congratulations, grade 5. Now, grade 6, Mr. Karthik. Advaita Prashant. Advaita Prashant. கிரேட் 6 சத்தம் போடுங்க உங்க டீச்சருக்கு. மறந்துட்டாங்க நினைக்கிறேன். Hasini Manimaran. Kevin Marcus Anand Emmanuel. Rohini Velar. Sanjeev Krishna Bharati. Thank you, Karthik sir. Congratulations, grade 6. Next to grade 7, Mrs. Pushpa. Sridhar Venkatesan.
Ganesh Duraraj. Thank you, Pushpa. Congratulations, all graduates. Successfully இந்த இயரை கம்ப்ளீட் பண்ணி நெக்ஸ்ட் கிரேடுக்கு போக போறீங்க எல்லாரும். நெக்ஸ்ட் ஜோன் வந்து நம்ம காம்படிஷன் சர்டிபிகேட்ஸ் கொடுக்க கிட்ஸ் quiet. Kids. ஏய் அமைதியா இருங்கடா டேய். காம்படிஷன் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணீங்கல்ல, ஞாபகம் இருக்கா? ஒரு 5 months பேக். அதில் வின் பண்ணது யாரெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஓகே, உங்களுக்குலாம் சர்டிஃபிகேட் வேணுமா? அப்போ அமைதியாக இருக்கு. நம்ம காம்படிஷனுக்கு நிறைய ப்ரிப்பேர் பண்ணி கிட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் செலக்ட் பண்ணி எல்லா கிட்ஸுமே சூப்பராக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பட் ஆனால் நமக்கு வந்து ப்ரைஸஸ் வின் பண்ணுறதுல இவங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பீச் காம்படிஷன். இதை கொடுக்கறதுக்காக மிஸ்டர் கணேஷை கூப்பிடுறேன். கணேஷ், மிஸ்டர் கணேஷ். இது வந்து டிஃப்ரெண்ட் லெவலில் ஸ்பீச் காம்படிஷன் வச்சோம். ஸ்பீச் லெவல் 1 ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தேஷ்மிதா சரவணன். Next same level 1 speech first prize Atvika Ranganathan. Speech level 1 second prize Kavin Someshwara. Speech இப்போ level 2 first prize Sanjeev Krishna Bharati. Speech level 2 second prize Hasini Manimaran. Thank you Ganesh, thank you so much. Next speech ku prize கொடுக்கிறதுக்காக Mr. Shobhanaவை கூப்பிடுறேன். Level 3 speech first prize Shivani Sri Karthik. Speech level 3 second prize Aishwarya Lakshmi Danu Suresh. Next zone Tirukkural competition. திருக்குறள் காம்படிஷன் வந்து ஐ நோ கிட்ஸுக்கு வந்து ரொம்ப கஷ்டம், பட் ஸ்டில் அவங்க படித்து மெமரைஸ் பண்ணி அதுக்கு மீனிங் சொல்லி ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து திருக்குறள் கிரேட் 1 ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஜெனேசா கிறிஸ்டின் தெரேஸ். Next second prize Tirukkural grade 1 Niralya Ranganathan.
Next, Tirukural Grade 1 third prize, Advik Suresh Babu. Thank you, Shobana. Thank you. Next, Mr. Bose Kubra, stage gift. Mr. Bose. Mr. Bose. Bose. Next, Tirukural Grade 2, first prize, Kruti Visalakshi Karthik. Tirukural Grade 2, second prize, Sashini Saravanan. Tirukural Grade 3, first prize, Teshmita Saravanan. Tirukural Grade 3, second prize, Atvika Ranganathan. Tirukural Grade 4, first prize, Jaden Chris Bryan. Thank you, boss. Next, Mrs. Nitya Uttaman, please. இப்போ வந்து ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன். இது வந்து லெவல் 1 கிட்ஸ்க்கு லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 பார்ட்ஸ் போட்டோம். இந்த குட்டீஸ் எல்லாம் ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் தைரியமாக வந்து முன்னாடி நின்று பேசினாங்க. அதுக்கே அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்கணும். பட் ஆனால் அதுலேயும் யார் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸோ அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ ஃபேன்சி ட்ரெஸ் லெவல் 1 ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஆர்யா தானு சுரேஷ். Fancy dress level 1 second prize Arjun Satish Kumar. Fancy dress level 1 third prize Ellen Amelia Benjamin Rajesh. Okay, எல்லாரும் cheer up பண்ணுங்க இந்த kids please. Fancy dress level 2 first prize Kruti Visalakshi Karthik. Kruti. Thank you Nitya. Thank you so much. Next fancy dress competition க்கு வந்து பிரைஸ் கொடுக்கிறதுக்காக மிஸ்டர் ராஜன் பாபு கூப்பிடுறோம். மிஸ்டர் பாபு பாபு Fancy dress level 2 second prize Rutvin Someshwara. Rutvin Someshwara. Rutvin. Rutvin.
சுரேஷ் பாபு. Fancy dress level 2 third prize Sri Rakshana Shankaranarayanan. Good job, Sri. Fancy dress level 3 first prize Kavin Someshwara. Thank you, Babu. Thank you. Next competition தமிழோடு விளையாடு. இது வந்து level 0, level 1, level 2 segregate பண்ணிருக்கோம். level 0 first prize. Sorry, இத கொடுக்கிறதுக்காக மிஸ்டர் சுபிதாவை கூப்பிடுறேன். சுபிதா. இதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் தமிழோடு விளையாடு level 0 அர்ஜுன் சதீஷ் குமார். இவங்கெல்லாம் வேர்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்றதே பெரிய விஷயம். பட் ஸ்டில் அவங்க ஐடென்டிஃபை பண்ணி பிரைஸ் வின் பண்ணிருக்காங்க. தமிழோடு விளையாடு level 0 செகண்ட் பிரைஸ் எலன் அமிலியா ராஜேஷ். நெக்ஸ்ட் தமிழோடு விளையாடு level 0 third prize ஆர்யா தானு சுரேஷ். நெக்ஸ்ட் தமிழோடு விளையாடு level 1 winner நித்திலாமதி கருணாகரன். இது வந்து ஒரு குரூப் காம்படிஷன். ஸோ இதில் வந்து வின்னர்ஸ் வந்து நித்திலாமதி. நெக்ஸ்ட் நிரல்யா ரங்கநாதன். தியா ராஜ்குமார். Thank you, Shubita. Thank you so much. Next, தமிழோடு விளையாடு வினர்ஸ்க்கு வந்து பிரைஸ் கொடுக்கறதுக்காக மிஸ்டர் ராம்நாத். மிஸ்டர் ராம்நாத். பேரண்ட்ஸ் ப்ளீஸ் அமைதியா இருங்க. இங்க பாருங்க, உங்க கிட்ஸ் தான் பிரைஸ் வாங்குறாங்க. ப்ளீஸ் ஷேர் அப் பண்ணுங்க. தமிழோடு விளையாடு level 1 winner. Level 1 winner Arthik Suresh Babu. Next, இப்ப runner up ருத்வின் சோமேஸ்வரா. தமிழோடு விளையாடு level 1 runner up ருத்வின் சோமேஸ்வரா. அவ்வளவுதாயா? சரி. Next runner up ஷான்வி பாரதி.
மேட்சிங்காக இருக்குது ரெண்டு பேரும். நெக்ஸ்ட் தமிழோடு விளையாடு லெவல் 2 வினர் கிருத்தி விசாலாட்சி கார்த்திக். தேங்க்யூ ராம்நாத். நெக்ஸ்ட் தனபால் அங்கிளை கூப்பிடுறேன் நெக்ஸ்ட் பிரைஸ் கொடுக்கறதுக்காக. இவர் வந்து கிஷோரோட அப்பா. தமிழோடு விளையாடு லெவல் 2 வின்னர் ஷிவ் சத்யா. தமிழோடு விளையாடு லெவல் 2 வின்னர் நிரஜ் ராஜ். தமிழோடு விளையாடு லெவல் 2 வின்னர் கவின் சோமேஸ்வரா. நன்றி அங்கிள், தேங்க்யூ. நெக்ஸ்ட் மிஸ்ஸஸ் உஷா ஆண்டியை கூப்பிடுறேன். இவங்க வந்து கிஷோரோட அம்மா. நெக்ஸ்ட் தமிழோடு விளையாடு லெவல் 2. தமிழோடு விளையாடு லெவல் 2 ரன்னர் சாஷினி சரவணன். இங்க பாருங்கடா, எல்லாம் இங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. கிட்ஸ் எல்லாம் டயர்டா இருக்கீங்களா? பீட்சா வேணுமா? சத்தம் போட்டீங்கன்னா பீட்சா வரும். தமிழோடு விளையாடு லெவல் 2 ரன்னர் அதிரா சாய். நெக்ஸ்ட் தமிழோடு விளையாடு லெவல் 2 ரன்னர் ஆத்மிகா ரங்கநாதன். இப்பதான் நீங்க கத்தி சேர பண்ணணும். தேங்க்யூ ஆண்டி. நெக்ஸ்ட் பிரைஸ் கொடுக்கறதுக்காக மிஸ்ஸஸ் கீதா அவங்க கூப்பிடுறேன். தமிழோடு விளையாடு லெவல் 2 ரன்னர் ஈஷா துரைராஜ். இப்போ தமிழோடு விளையாடு லெவல் 3 வின்னர் இது குரூப் காம்படிஷன் ஜிதேந்திரா ஹரிபிரசாத். நெக்ஸ்ட் தமிழோடு விளையாடு லெவல் 3 வின்னர் ஹாசினி மணிமாறன்.
தமிழோட விளையாட்டு லெவல் 3 வின்னர் ஐஸ்வர்யா லட்சுமி தானு சுரேஷ். Thank you, Geeta. Thank you all the winners and runners. ஜீவன் இப்பதான் மழலையில வந்து ஜீவன் ரவிக்குமார் அவங்களுக்கான கிராஜுவேஷன் சர்டிபிகேட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you all the winners and runners. இப்போ வந்து டைம் டு ரெகக்னைஸ் நம்ம TS. ஸோ TS பற்றி பேசுறதுக்காக தானு சார் கிட்ட மைக் கொடுக்குறேன். பசங்களா எல்லாரும் உட்காருங்க உட்காருங்க. ஹரி உட்காருங்க. ஹரி ஹரி உட்காருங்க. பரதே பரதே அந்த பசங்களெல்லாம் அப்படி உட்கார வச்சிருங்க. சேருக்குள்ள போறாங்க. நிரஜ் உட்காரு உட்காரு. செட் ஷிவ் நித்திலா உட்காரு. நீங்க கூட உட்காரலாம். நன்றி நன்றி. ஓகே டிஏ மகதி ஸ்ருதி. ஓகே ஓகே. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்ஸ் அப்புறம் காம்படிஷன் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கொடுத்தோம். மகதி உட்கார்றா உட்கார்றா மகதி உட்காரு. பாருங்க எல்லாம் லிசன் பண்ணுங்க. கவின் உட்காரு. ராதிகா சொல்லுங்கம்மா. ஓகே நன்றி நன்றி. டைம் இல்லை அதனால கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடலாம். இந்த வருஷம் நமக்கு 18 TAs நமக்கு ஒர்க் பண்ணாங்க. அதாவது வாலண்டியரிங் பண்ணாங்க. 18 TAs பெரிய கவுண்ட் நல்லா பண்ணாங்க. அவங்க வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, பட் தே ரியலி மேட் அன் இம்பாக்ட். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். அந்த 18 TAsல பார்த்தீங்கன்னா 3 பேர் நிறைய ஹவர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, நிறைய ஹவர்ஸ் வாலண்டியர் பண்ணாங்க. நேத்ரா போஸ் மகதி அண்ட் ஸ்ருதி. இவங்க 3 பேர் வந்து ரொம்ப அதிக நேரம் வாலண்டியர் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து நம்ம சோக்கால் ஆனுவல் டேல கூட இவங்க பேரை நம்ம மென்ஷன் பண்ணோம். இவங்க 3 பேருக்கும் நம்ம பிளேக் இருக்கு. பிரியா இருக்காங்களா? பிரியா பிரியா ஸோ பிரியா தான் வாலண்டியர், ஸ்டூடெண்ட் வாலண்டியர் கோஆர்டினேட்டர். எல்லாருக்கும் ஒரு டே பசங்களா, டே சஞ்சு 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 ஜித்து தமன் நித்து அமைதியா இருங்க. ஸோ பிரியா பாபு தான் பயங்கர எஃபர்ட் போட்டு இந்த பசங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணி வாலண்டியரிங் ஹவர்ஸுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 3 பேரோட கிளாஸ் வந்து நான் ரொம்ப டீட்டெயிலாக நோட் பண்ணதில்லை. பட் நான் பார்த்த வரைக்கும் ஸ்ருதியும் சரி நேத்ராவும் சரி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க கிளாஸில். பசங்களை வந்து ரொம்ப ஜாலியாக வச்சுருப்பாங்க. மகத்தி வந்து கொஞ்சம் சீரியஸ்ன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை அவங்க கிளாஸில் டீச்சர் லேட்டாக வந்ததுனால இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் இருந்திருப்பேன். ஏன்னா ஒரு 2 பேரை சமாளிக்கவே முடியல. அப்போ மகத்தி வந்து நான் எதுவுமே கேட்கல, அவளே வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு she took care of them. ஸோ அந்த எஃபர்ட் வந்து ரியலி கிரேட். எல்லாருமே எல்லா டிஏஸுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஈடுபாடோட நல்லாவே பண்ணுங்க. நிறைய ஹவர்ஸ் அடுத்த வருஷம் வாலண்டியர் பண்ணுங்க. புதுசாக 4 டிஏஸ் வரை வராங்க. எல்லாருமே நிறைய ஹவர்ஸ் வாலண்டியர் பண்ணுங்க. பிரியா நீங்க. நேத்ரா போஸ். மகதி பிரபு.
ஸ்ருதி ராஜன். மித்த எல்லா டிஎஸும் இங்கே ஸ்டேஜுக்கு வரீங்களா? எல்லா டிஎஸும் ஸ்டேஜுக்கு வரீங்களா? டிஎஸ் அடுத்த வருஷம் வாலண்டியர் பண்றவங்க கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இந்த அவார்டு ரொம்ப முக்கியம். பிரசிடென்ஷியல் அவார்டை பற்றி ஆண்டி சொல்ல போறாங்க, கொஞ்சம் லிசன் பண்ணுங்க, ஓகேவா? இது தென் கலிபோர்னியா சங்கம், அதான் நம்ம லோக்கல் தமிழ் சங்கத்தில் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய அவார்டு, மிக முக்கியமான அவார்டு. இதுவரை 2-3 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். பிரியா பாபு தான் இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணாங்க. இந்த வருஷமும் 3 பசங்க வாங்குறாங்க, ரைட்டா? நீங்க எல்லாருமே ஃபியூச்சர்ல வாங்க போறீங்க, கொஞ்சம் லிசன் பண்ணுங்க. நம்ம லாஸ்ட் இயர் அசம்பிளில பிரசிடென்ஷியல் சர்வீஸ் அவார்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம், ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? ஸோ அந்த அவார்டு வந்து இந்த வருஷமும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்க போறாங்க. இந்த 3 டிஎஸ் மட்டும் இல்லை, மித்த எல்லாருமே அவங்க வந்து வெரி ரெஸ்பான்சிபிள். நீங்க அவங்களுக்கு எந்த வேலை கொடுத்தாலும் அதை வந்து அவங்க நல்லா பொறுப்பா செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன கிஃப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்னா வரல இன்னைக்கு. அடுத்து அக்ஷர் வரலையா? அர்ஜுன், பவிஷ்யா வரல. நருண், மகதி, மகேஷ், நேத்ரா, நிக்கில், Patrick, Pareshika, Ragini, Karthika, Sriram, thank you DS, thank you so much for your contribution. நம்ம ஸ்கூல் ஸ்ட்ரென்த்தை விட டிஎஸ் ஸ்ட்ரென்த் தான் அதிகமாகிட்டே இருக்கு. This is very good. We should appreciate them, like they are coming back to the Tamil school. அதை வந்து நம்ம வந்து கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும். Thank you. Thank you TS, thank you Priya. நம்ம ஸ்கூல்ல டீச்சர்ஸ் மட்டும் இல்லை, அட்மின்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அவங்க இல்லைன்னா இந்த ஸ்கூல் ரன் பண்ண முடியாது, எந்த ஆக்டிவிட்டீஸும் கோத்ரூ பண்ண முடியாது. ஸோ அட்மின்ஸ் பற்றி பேசுகிறதுக்கும் கிஃப்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் சுரேஷ் அவங்களை கூப்பிட்றேன். எல்லாருக்கும் வணக்கங்க. நான் இன்னைக்கு இங்கே அட்மினாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் வந்து எனக்கு வந்து வழிவகுத்து கொடுத்துருப்பாங்க திரு ராம்நாத் அவர்கள். ஸோ அவரை வந்து ஒரு சில வார்த்தைகள், அட்மின்னா என்ன, எப்படி இருக்கணும், நான் ஒழுங்காக பண்ணுறேன்னா அப்படின்னு எனக்கு அவர் சொல்லுவார். அதை எல்லாருமே கேட்டு ஏன்னா எனக்கு முன்னாடி இருந்தது வந்து ஒரு 4-5 வருடமாக ராம்நாத் அவர்கள் தான் இருந்தார். கரெக்டாக 2-3 பிரின்சிபாலுக்காக வந்து இருந்தது வந்து ராம்நாத் அவர்கள் தான். அவர் சொல்லி கொடுத்துட்டு போனதை ஒரு சில விஷயங்களை நான் ட்ரை பண்ணுறேன், எப்படி பண்ணியிருக்கேன்னு இப்போ அவர் சொல்லுவார். இல்லை, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து அவர் வந்து அட்மினா இருக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து அதுக்கு வந்து லைக் ஹி இஸ் மோர் ப்ரீ குவாலிஃபைட். அவர் வந்து அதுக்கு எல்லா தகுதியும் இருந்திருக்கு. இன்னைக்கு இந்த ஸ்கூல் இந்த நிலைமையில் இப்படி இருக்குன்னா
அதுவே வந்து இதெல்லாம் வந்து யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதுபோக நான் அவருக்கு சொல்லிக் கொடுத்ததுங்கிறது வந்து நானாக சொன்னது கிடையாது, எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்க நான் பாஸ் பண்ணியிருக்கேன் அவ்வளோ. அது தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் மேபி லைக் ஒரு 7-8 இயர்ஸ் இங்கே இருக்கேன்னா இருந்திருக்கலாம். இது எவ்ரி இயர் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது. பார்க்கும்போது நம்ம நினைக்க முடியாத ஒரு உயரத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம். அது எப்படி அப்படின்னா நம்மளோட எப்படி நடத்துகிறோம், என்ன மாதிரி நம்ம மேலும் மேலும் ப்ரொஃபஷ்னல் ஸ்டேஜுக்கு போகிறோங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது நம்ம எவ்வளோ உறவு முறைகளை வந்து பெருக்கிக்கிட்டோங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ இங்கே தெரியாத எனக்கு பேரண்ட் அப்படின்னாக்கா ரொம்ப கம்மியான பேர் தான் இருப்பாங்க, 1-2 பேர் விரல் விடுற மாதிரி. ஸோ நம்ம எங்கேயோ வந்து ஒரு இந்தியாவிலேருந்து கடல் கடந்து எவ்வளோ ஒரு தூரத்தில் நம்ம அங்கே இருந்த நம்மளோட நட்புகளையும் உறவு முறையும் விட்டுட்டு இங்கே வந்து இருக்கிறோம். இங்கே நமக்கு இந்த மாதிரி ஒரு சொசைட்டி கிடைக்காதா, இந்த மாதிரி நம்ம சேர்ந்து இருக்க மாட்டோமா? ஏன்னா நம்ம வளர்ந்த கலாச்சாரம் வேறு, நம்ம இங்கே இருக்க லோக்கல் ஆளுங்கள்கிட்ட போய் நம்ம அது மாதிரி பழக முடியாது. அந்த மாதிரி ஒரு ஏங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து எங்களுக்கு வந்து தமிழ் கல்விக்கு நாங்கள் வந்தோம். அன்னைக்கு ஆரம்பித்தது இந்த பயணம். எங்களுக்கு வந்து நாலு போக போக உறவு முறைகள் நிறைய பேர் கூட்டிகிட்டு தான் இருக்கோம். என்ன அப்படின்னா ஒரு ஈஸ்வல் வாங்குகிறோம், வீடு வாங்குகிறோன்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து முகத்தில் வந்து நான் பார்க்கும்போது அவங்க மகிழ்ச்சியை என்னைய வந்து வாழ்த்து சொல்லலை, என்கிட்ட அவங்கள்ட்ட கவலை தேய்ந்த ஒரு முகம் தெரிஞ்சது. அதை நினச்சி எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட்டு என்ன விஷயத்த சொல்லிக்கிறோம் அப்படின்னா, நாங்கள் ஈஸ்வேல் போனாலும் இங்கே தான் இருக்கோம், அடுத்த வருஷமும் இங்கே தான் வருவோமா இருக்கோம். அது ஒரு விஷயம். இன்னொன்று, நாங்களும் வந்து எல்லோரும் மாதிரி ஹவுஸ் வார்மிங்லாம் வச்சுருக்கோம். எல்லோரையும் இண்டிவிஜுவலாக கூப்பிட்றேன், பட் இங்கேயும் எல்லோரையும் ஓப்பனாக இன்வைட் பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்கு இன்விடேஷன் அனுப்புகிறேன். எவ்ரிபடி ஷுட் கம். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நாள் பிரேயர் இருந்தது, இனிமேல் நான் பிரேயர் தான் இருப்பேன். தேங்க்யூ. நித்யா அவர்களுடைய பொறுப்பை ஒரு நிமிஷத்துக்கு நான் எடுத்துக்கிறேன். அட்மின் ஆஃபீஸர்ஸுக்கெலாம் இப்போது வந்து அவார்டுங்க. ஸோ அதை வழங்குறதுக்கு வந்து திரு போஸ் அவர்களை உங்கள் சார்பாக அழைக்கிறேன். அதாவது நான் எனக்கு வந்து என்னுடைய தலைவர் பேசினார். இப்போ போஸ் அவர்கள் 2-3 வார்த்தைகள் நமக்காக வழங்கிவிட்டு நம்ம அட்மின் எல்லாருக்கும் வணக்கம். பீஸா வந்துருச்சு, பசங்க ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காங்க, அதனால் நம்ம ரொம்ப டைம் எடுக்கக்கூடாது. அதனால் என் ஒய்ஃப் அங்கேருந்து சொல்லிட்டா, ரொம்ப டைம் எடுத்து பிடிகேயை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டே இருக்காதுன்னு சொல்லுவாள். இப்போ சுபிதா சொன்ன மாதிரி தான், 11 வருஷமாக நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம்னா, இன்றைக்கும் பிரின்சிபல் கீதா, ரெண்டாவதாக இருந்தவங்க நித்யா, அப்புறமா பாபு, சாந்தி, அதுக்கப்புறமா தானு, இன்னைக்கு எல்லா பிரின்சிபலும் இங்கே தான் இருக்காங்க. அதுதான் இதனுடைய சக்ஸஸ். இப்போ ராம்நாத் நம்ம வந்து உறவுகள் ஆகிட்டோம். ஆக்சுவலி பிடிகே வந்து ஃபேமிலி. நான் இப்போ வந்து இவர் கருணா வீட்டுக்கு நம்ம எல்லாரும் போயிருந்தோம் ஹவுஸ் வார்மிங். அங்கே முரளி என்ன கேட்டாருன்னா, எப்படிங்க எல்லாரும் ஒன்று போல வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டார். அதுதான் பிடிகே. எங்கே போனாலும் பிடிகேல அதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. நீங்கள் பிடிகேன்னு சொன்னாலே, இப்போ நான் வெளியில் போய் சொல்கிறதும் சோக்கால் தமிழ் ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்குது. நாங்கள் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வைக்கிறோன்னு சொன்னாலே எல்லாருக்குமே நம்ம மேலே ஒரு ரெஸ்பெக்டும் வருது. இட் இஸ் நாட் சிம்பிளி இட்ஸ் அ தமிழ் கல்வி அப்படி கிடையாது, நம்ம உறவுகளை வளர்த்துருக்கோம். நன்றி. அதுக்கு அடுத்தது அட்மின் பேர் இருக்காமா? ஓகே. ஆனந்த் இம்மானுவேல் புக் ஆஃபீஸர். ஜெயராஜசேகரன் சொல்ல மாட்டேன், ஜெயன்னு சொல்லுவேன். ஜெய் வாப்பா.
அடுத்தது ஜெய ராஜசேகரன் ஜனார்த்தனன் ஜெய், ஃபெசிலிட்டி ஆஃபீஸர். அடுத்தது ரவிக்குமார் கமலாபதி, லாக் அட்டெண்டன்ஸ் ஆஃபீஸர் ரவி. அடுத்தது சத்யமூர்த்தி ஆனந்தன், லைப்ரரியன். கை தட்டுங்கப்பா சுரேஷ்க்கு. நன்றி நன்றி போஸ் அவர்களே, நன்றி சுரேஷ் அவர்களே. ஓகே, மறுபடியும் அமைதியா இருக்கடா டேய். ஒரு பைக் கேட்குறீங்களா? ரோஹிணி உட்கார்றா. தேஷ்மிதா ஓகே குட். ஜான்வி ஓகே. புது டிஏ 8th கிரேட் இங்க பாருங்கடா. ஓகே, நன்றி நன்றி அட்மின். பேக் எண்ட்ல எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கிறது அட்மின் டீம் தான். முக்கியமா சொல்லணும்னா நம்ம சுரேஷ் தான். ஸோ பயப்படாதீங்க சுரேஷ். என்னடா அவர் வந்து சுரேஷ் அவரை பற்றி சொல்ல சொன்னார், அது தவிர எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். நான் போய் உட்கார்ந்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது. என்ன அப்படின்னா வந்து நான் சுரேஷை வந்து நிறைய விஷயம் நான் வந்து கோச்சுப்பேன். எதுக்குன்னா அவர் நிறைய வந்து ஒரு விஷயத்த சொன்னாக்கா அந்த சிவாஜி அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஏன்னா ஒரு இதை 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் 5000 ரூபாய்க்கு நடிக்கிறாங்க. அது மாதிரி டூ மச்சாக ஒர்க் பண்ணுறதுங்கிறதுல வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அவர் வந்து தமிழ் தேனியில் வந்து நான் வந்து அவர் வாலண்டியர் ஹெல்ப் கேட்டேன். அவர் இன்னைக்கு என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு நீங்கள் அவர்கிட்ட கேட்டு, அவர் ஹி பிகம் அ சேர்மன் ஆஃப் தட் த ஹோல் தமிழ் தேனி. அதுதான் அவரோட டெடிக்கேஷன் லெவல் தான். என்னையை பொறுத்தளவில் எனக்கு என்ன தோணுச்சுனாக்கா, இப்போவுமே சொல்வேன், தம்பியுடையான் படைக்கஞ்சான் அப்படிங்கிற மாதிரி தான் நான் அவரை பார்க்குறேன். அதனால அவர் வந்து வாலண்டியரிங் வந்து நீங்கள் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி இஃப் யூ லைக் ரியலி வந்து உங்களோட ஆமாம், ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா இட்ஸ் பெட்டர். அதர் தேன் தேட் லைக் வேறு எல்லாமே எக்ஸப்ஷனல் தான். ஸோ நான் எல்லாருக்குமே தெரியும் அவர் என்ன பண்ணுறாருன்னு. தேங்க்யூ. நன்றி ராமா. ஓகே, டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆல்ரெடி நம்ம இப்போ வைண்ட் அப் பண்ணியிருக்கணும். ஸோ குயிக்காக நம்ம டீச்சர்ஸ் அப்ரிஷியேஷனை முடிச்சிடலாம். யாரா ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது இல்லையா? நீதானா? ஒன்று நான் கேட்கலடா. ஓகே, டீச்சர்ஸ் 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 தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஓகே, சாந்தியை பற்றி ஏதாவது சொல்லணுன்றீங்களா சல்மான்? சொல்லலாம், கண்டிப்பாக சொல்லலாம். ஓகே, ஸோ பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே ஒரு விஷயம், நம்ம ஸ்கூல் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கு எத்தனை ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் முக்கியமோ அதே அளவு நம்ம டீச்சர்ஸும் முக்கியம். அவங்க வாலண்டியர் பண்ணுற ஹவர்ஸ் வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ ஃப்ரைடே எல்லோரும் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிற டைமில் ஒரு 3 hours வந்து நமக்கு ஸ்கூலுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஒரு சின்ன பரிசாக பிடிகேலேருந்து ஏதாவது பண்ணணும்னு பிளான் பண்ணோம். ஸோ சுபிதா, நீங்கள் கொஞ்சம் வந்தீங்கன்னா கொஞ்சம் கிஃப்ட் கொடுக்கலாம். நம்ம ப்ரீ ஸ்கூல்லேருந்து ஆரம்பிக்கலாம். ராதிகா வாங்க. ஸோ ராதிகா பற்றி சொல்லணும்னா அவங்க வந்து பேபிஸ் கூட, சின்ன பசங்க கூட பயங்கரமாக ஐக்கியம் ஆகிட்டாங்க. அவங்க வந்து பயங்கர ஜாலியாக இருக்காங்க. இனிமேல் ரெஜிஸ்ட்ரேஷன் போட்ட உடனே அவங்க ப்ரீ ஸ்கூல் மட்டும் தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி நன்றி ராதிகா உங்கள் சேவைக்கு. நன்றி நன்றி ராதிகா. அடுத்த தீபா, கிண்டர் கார்டன். வாங்க தீபா.
தீபா வந்து சண்டை போட்டு எனக்கு கிண்டர் கார்டன் ப்ரீ ஸ்கூல் தான் வேணும் அப்படின்னு கேட்டு வந்தாங்க. முடியவே முடியாது அப்படின்னு சொல்லியும் அப்புறம் அவங்களுக்கு வந்து அவங்களோட எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு டீச்சர் வேற கிளாஸ்க்கு போக வேண்டியதுனால அவங்க கிண்டர் கார்டன் டீச்சர் ஆனாங்க. ஷீ டிட் ரியலி குட். நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி தீபா. அடுத்து ஃபர்ஸ்ட் கிரேட் நந்தினி. வாங்க நந்தினி டீச்சர். நந்தினி டீச்சர் வந்து நம்ம என்ன சொன்னாலும் ஓகே தானோ அவங்க வந்து மாட்டேன் அப்படின்லாம் சொன்னதே கிடையாது. நம்ம எது சொன்னாலும் ஓகே தானோ, அந்த கிளாஸ் எடுக்கிறீங்களா, ஓகே தானோ, இந்த கிளாஸ் போறீங்களா, ஓகே தானோ. ஸோ அவங்க வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப நமக்கு உதவியா இருந்தாங்க. சேவைக்கு நன்றி. வாங்க சாந்தி. சாந்தி வாங்க. சாந்தி வந்து ஸ்பெஷலாக நோட் கொடுக்கணும். ஏன்னா அவங்க வந்து எனக்கு முன்னாடி பிரின்சிபலாக இருந்தாங்க. ஸோ எனக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நான் அவங்க கிட்ட தான் எப்போதுமே கேட்டிருக்கேன். அவங்க கிட்ட மோஸ்ட்லி எல்லாம் பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் பெரிய டிசிஷன்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ சாந்தி. கிரேட் 2 ஐஸ்வர்யா வாங்க. ரொம்ப அமைதியான டீச்சர் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. குரூப்ல ஐஸ்வர்யாவை பத்தி பயங்கரமா எல்லாரும் பாராட்டுறாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நன்றி ஐஸ்வர்யா. செகண்ட் கிரேட் கை தட்டுங்களா. நன்றி நன்றி ஐஸ்வர்யா. தேர்ட் கிரேட் சத்யா வாங்க. சத்யா வந்து ஸ்கூல் விஷயத்தில் பயங்கர டெடிக்கேட்டட். இப்போ தமிழ் ஸ்கூல் அந்த விமன் எம்பவர்மெண்ட் அந்த இதில் எல்லாமே பயங்கரமாக ஈடுபாடு காட்டுறாங்க. நன்றி பிடிகே சோகால் எல்லா இது சார்பாகவும் நன்றி சத்யா. கிரேட் 4 அபிநயா டீச்சர் வாங்க. அபிநயா கிளாஸ்ல வந்து ஒரு 8-10க்கு மேல போனா பசங்க யாரும் அவங்களோட சீட்லயே உட்காந்துருக்க மாட்டாங்க. எல்லாம் கிளாஸை சுத்தி விளையாடிட்டு இருப்பாங்க, ஓடிட்டு இருப்பாங்க. அவங்க கிளாஸ் பசங்களுக்கு மட்டும் அது ஒரு தனி என்ன சொல்றதுங்க, தனி பெனிஃபிட்டா பிளே டைம். ஓகே நன்றி நன்றி அபிநயா. எல்லாம் இங்க பாருங்கடா. டேய் ஃபோக்கஸ் பண்ணுங்கடா. உங்க டீச்சர்ஸ்க்கு தான் கிஃப்ட் கொடுக்குறோம். இங்க பாருங்கடா. எடுத்து போறீங்களா? ஓகே ஓகே. கிரேட் 5 வாங்க. வையாபுரி வாங்க. வையாபுரியும் அமைதியான டீச்சர் தான். ஆனா அவரை பசங்க 3 பேரும் வச்சு செய்யறாங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சது. அவரை நித்து ஜித்து அந்த இன்னொரு பொண்ணு ஹேனா கொஞ்சம் அமைதின்னு நினைக்கிறேன். பட் நித்துவும் ஜித்துவும் அமைதி தானே. அதுதான் வையாபுரி. நன்றி நன்றி வையாபுரி. கிரேட் 6 கார்த்திக். சத்தம் பலமா இருக்கு கார்த்திக். கார்த்திகோட கிளாஸ் பசங்க ரொம்ப கிளாஸுக்குள்ள ஜாலியா இருக்கிறாங்களா இல்லையானே தெரியாது. ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுப்பாங்க. கெவின் சஞ்சு கெவின் கூட சுதனும் சுத்திட்டு இருப்பான் 4th கிரேட்ல இருந்து. அது ஏன் தெரியாது. நன்றி நன்றி கார்த்திக். பசங்க எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நன்றி. கிரேட் 7 புஷ்பா. புஷ்பாக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு ஆர்வம்னு எனக்கு தெரியும். இந்த தடவை அவங்களுக்கு 2 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்தாங்க. அதுலேயும் அப்பப்போ யாராவது லீவ் போட்டுருவாங்க. முக்கால்வாசி ஆன்லைன் கிளாஸ் தான் எடுத்தாங்க புஷ்பா இந்த வருஷம். தேங்க்யூ புஷ்பா, நல்லா பண்ணீங்க. நன்றி. என்னடாச்சு? நன்றி நன்றி புஷ்பா.
கிரேட் 8 நித்யா வாங்க. கிரேட் 8ல அவங்களாம் படிச்சாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல, பட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, நல்லபடியாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நன்றி நித்யா. கண்டிப்பா கண்டிப்பா 8:40க்கு தானே கிளாஸ் விடுறீங்க. நன்றி நன்றி நன்றி. அடுத்து நம்ம சோபனா எங்க இருக்கீங்க? சோபனா வாங்க. சோபனா வந்து நமக்கு இந்த தடவை அசிஸ்டன்ட் டீச்சராக இருந்தாங்க. ஸோ டீச்சர்ஸ் யாராவது வரல அப்படிங்கும்போது நான் ரீச் அவுட் பண்ணுறது சோபனாவையும் சுமிதாவையும் தான். சோபனா மோஸ்ட்லி சோபனா வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி சோபனா. ஏன்னா ஒரு கிளாஸ் சிலபஸ்ன்னு இல்லாமல் எந்த சிலபஸ் கொடுத்தாலும் அதை எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து கிளாஸ் எடுத்துருக்குறாங்க பசங்களுக்கு. ரொம்ப நன்றி சோபனா. அடுத்து நம்ம வைஸ் பிரின்சிபல் சுமிதா. சுமிதா வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக டீச்சர்ஸ் யார் வரலன்னாலும் சுமிதா கண்டிப்பாக வந்துடுவாங்க. நான் கேட்டு அவங்க இது வரைக்கும் நான் வர முடியாதுதானோ வேலை இருக்குதானு சொன்னதே இல்லை. நான் கூப்பிட்டேன், வந்துருங்க சுமிதா, இன்னைக்கு கொஞ்சம் ஒரு டீச்சர் வரல, 2 டீச்சர் வரல, பேக்கப் வேணும் அப்படின்னு சொன்னால் அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்போதுமே ஓகே தான், வந்துடுறேன், சிலபஸ் மட்டும் அனுப்புங்க, என்ன சிலபஸ் சொல்லுங்கள், அது மட்டும் தான் அவங்களோட ரெஸ்பான்ஸாக இருக்கும். ரொம்ப நன்றி சுமிதா. ஸோ இந்த வருஷம் நான் வந்து உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்க முடியலன்னா நானே இப்போ தான் அந்த பிரின்சிபல் ரோலை வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். பட் நெக்ஸ்ட் இயர் ஃபுல்லாகவே நம்ம மென்டரிங் இருக்கும். ஸோ நம்ம நிறைய சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். நன்றி. சுரேஷ், நீங்கள் பிரியா பாபுவை மறந்துட்டீங்க. அது பிரியா பாபு. பிரியா வாங்க. நன்றி பிரியா. சரி, சுரேஷ் வந்து என்ன பாராட்டி அதை கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஒரு கிஃப்ட் நானும் வாங்கிக்கிறேன். ஃபார்மாலிட்டி கிடையாது, பிரின்சிபாலுக்கு செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை. எத்தனை பேரும் வந்து கட்டி மேய்க்கிறது அப்படிங்கிறது ஒரு பிரின்சிபால் தான், ரைட்டா? அப்படிப்பட்ட ஒரு பிரின்சிபல் ரோல்ங்கிறது எவ்வளோ ஹீட்டான ரோல் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ரோலை வந்து ரொம்ப கேஷுவலாக பண்ணுறது நம்ம தானுவர்கள், கரெக்டாக? அதுக்கு கொடுக்கக்கூடியதுக்கு வந்து நம்ம சாந்தி அவர்களையும் பாபு அவர்களையும் நான் நினைக்கிறேன். பாபு இல்லையா, சாந்தி அவர்கள். எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. ஸோ ஒரே நிமிஷம், ஒரு 1 மினிட்ல நம்ம வைண்ட் அப் பண்ணிடலாம். போஸ் அவர்கள் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஃபேமிலியாக தான் எல்லாருமே பார்க்குறோம். கண்டிப்பாக அதுதான் உண்மை. எல்லா ஃபங்க்ஷனுக்கும் சரி, எல்லா கேதரிங்க்கும் சரி, எல்லாருமே தவறாமல் கலந்துக்கிறீங்க. அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து சிலர் பிளான் ஏதாவது வேறு ஸ்கூல், ஈஸ்ட்வேல் மாதிரி போனவங்கெல்லாம் வேறு ஸ்கூல் ரெஜிஸ்டர் பண்ணாதீங்க, பிடிகேவே ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஈஸ்ட்வேலேருந்து கார்பூல் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி 3 ஃபேமிலி போயிட்டாங்க. ஸோ அடுத்த வருஷம் ஸ்டூடெண்ட் கவுண்ட்டை கம்மி பண்ணாதீங்க. ஈஸ்ட்வேல சொல்லுங்க சொல்லுங்க, நான் கார்பூல் பண்ணி கூப்பிட்டு வரேன். சோபனா, நான் கார்பூல் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு வரேன். எல்லாரும் பிடிகேல ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஒரே எல்லாம் கலைய ஆரம்பிச்சிங்க, பசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸ்நாக்ஸ் இருக்கு, கிட்ஸுக்கு பீட்சா இருக்கு, சாப்பிடுங்க. ஒரே ஒரு நிமிஷம் இருக்கடா. பிரியா ஆண்டி ஒன்னோட பேசணும், ஒரே நிமிஷம் இருங்க. பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு எல்லாம் இங்க கொஞ்சம் நோட் பண்ணுங்க தயவு செய்து. ஏன் பரதி இப்ப கொண்டு வந்தீங்கன்னா எல்லாம் வருவாங்க. Guys, 1 minute.
வித்யா, நித்யா, ஐஸ்வர்யா, ஒரு நிமிஷம் இருங்கடா. ஒரே ஒரு நிமிஷம். பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், நம்ம அஃபிஷியலா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அட்மின்ஸ்னு ரோல்ல இருந்து வேலை பார்த்தவங்க எல்லாத்தையுமே நம்ம கௌரவப்படுத்திட்டோம். பட் அந்த ரோல்ல இல்லாம நமக்கு ஹெல்ப் பண்ணவங்க நிறைய பேர் பேக்கப் டீச்சர்ஸ் தான். அதாவது நம்ம யாரும் அவைலபிள் இல்லாதப்போ நமக்கு ஹெல்ப் பண்ண பிரியா வெங்கடா இருக்கட்டும், நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சல்மாவா இருக்கட்டும், எனக்கு எல்லாரும் பேரும் இப்போ சொல்லதுக்கு டக்குனு ஞாபகம் வரல. யார் நித்யா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நித்யா உத்தமன். ஸோ உங்க எல்லாருக்குமே நன்றி. டீச்சிங்க்கு மட்டும் இல்லை, நம்ம வாலண்டியரிங் ஒர்க்ஸுக்கும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போ நம்ம உதவின்னு கேட்டாலும் நிறைய பேர் வந்து இப்போ பொங்கல் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், ஆனுவல் டே ஈவெண்ட்டாக இருக்கட்டும், இப்போ கிஷோர், கருணாகரன், ரங்கா, நிறைய பேர், யார் பேரையும் விட்டுட்டேன்னா வருத்தப்படாதீங்க. எனக்கு எல்லார் பேரும் டக்குனு ஞாபகத்துக்கு வரல. பட் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த உதவியை எப்போதுமே கண்டினியூ பண்ணுங்க. பிரியா வந்து இப்போ ஸ்டைல் பற்றி ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுவாங்க. 1 minute வெயிட். ஸ்டைல் டீம்ல இருந்து ஒரு குயிக் அனௌன்ஸ்மெண்ட். ஸோ இந்த சம்மர்ல அப்கமிங் ஸ்டைல் ஈவெண்ட்ஸ் என்னென்னு உங்கள்கிட்ட நான் இப்போ சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பைத்தான் ஒர்க் ஷாப் ஸ்டார்ட்ஸ் ஆன் June 17. அடுத்து வெபினார் ஆன் UC அட்மிஷன் அண்ட் காமன் ஆப், webinar on teen health, webinar with the pediatric doctor, trip to NASA for teens, yoga session, art and craft session, and possibly some coding classes. ஸோ இந்த செஷன்ஸ் எல்லாமே இப்போ சம்மருக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். கிட்ஸ் எல்லாரையும் கண்டிப்பாக சேர்த்து விடுங்க. அது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. அண்ணா எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. பீஸா அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து வெளில அவுட் சைடில் இருக்குங்க. எல்லாருமே தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது வேண்டுகோள். எல்லாரும் வந்து இருந்து பொறுமையாக பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வெளில பீஸா அண்ட் ஸ்நாக்ஸ் இருக்குங்க, எல்லாருமே எடுத்துக்கலாம். வாங்க. சாமி